அத்தியாயம் 29. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு நடுங்கும் குரலை சரி செய்து கொண்டு மலையனூரான் சாம்பான் செம்பியன்மாதேவி பார்த்து பேச்சு தொடர்ந்தான். உடையார்குடிக்கு ஒரு நாள் காலை சக்கரவர்த்தி ராஜராஜ சோழரிடமிருந்து ஸ்ரீமுகம் என்று ஒரு ஓலை வந்தது. சக்கரவர்த்தியிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது என்று பறையறை வித்தார்கள். நாங்கள் போய் நின்று உத்தம சோழரா ஓலை அனுப்பியிருக்கிறார், கொடுங்கள் என்று கேட்டோம். சக்கரவர்த்தி இப்போது உத்தம சோழர் அல்ல, ராஜராஜ தேவர் என்று பதில் சொன்னார்கள். நாங்கள் வாயடைத்து போனோம். ஸ்ரீமுகத்தில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? எங்கள் அருமை அண்ணன் பிரம்மாதி ராஜன் ரவிதாசனையும் அடுத்த அண்ணன் இருமுடி சோழ பிரம்மாதி ராயர் பரமேஸ்வரனையும் என்னையும் எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் தாய் தகப்பனாரையும் எங்களுக்கு பெண் கொடுத்த பெரியோர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் எங்கள் அக்காள் தங்கைகளுக்கு பிள்ளைகள் கொடுத்த பெரியோர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் ஒட்டுமொத்தமாய் ஊரை விட்டு வெளியேற சொன்னார்கள். எங்களுடைய 6 வீட்டையும் நாங்கள் குடியிருந்த 11 வீடுகளையும் விட்டுவிட்டு ஏரி பாசான 2/3 வேலி நஞ்சை விட்டுவிட்டு பெரிய புஞ்சை காட்டை விட்டு தென்னந்தோப்புகளையும் மாந்தோப்புகளையும் விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாய் அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டோம். மறுத்தவர்களை பெரம்பால் அடித்தார்கள். எதிர்த்தவர்களை கயிறு போட்டு இழுத்து கொண்டு போனார்கள். வழி முழுக்க சோழ மக்கள் நின்று காரி உமிழ்ந்தார்கள். கத்தியால் குத்தி கொன்று விடுவேன் என்று பெண்களையும் குழந்தைகளையும் பயமுறுத்தினார்கள். என் அண்ணனை எட்டி உதைத்தார்கள். என்னை கசையால் அடித்தார்கள். சகிக்க முடியாத வார்த்தைகளை சொன்னார்கள். ஒருவன் ஓடி வந்து என் பூணலை அறுத்தான். அந்தணனடா நீ, துரோகி துரோகி என்று கத்தினான். பல பேர் வெற்றிலை மென்று உமிழ்ந்த மண் சட்டியை கொண்டு வந்து எங்கள் அண்ணன் ரவிதாசன் தலையில் போட்டு உடைத்தார்கள். உடம்பெல்லாம் வெற்றிலை மென்று எச்சல் வழிய எங்கள் அண்ணன் சேரதேசம் நோக்கி நடந்து போனார். மகாராணியாரே, இந்த கொடுமைகள் உங்களுக்கு எங்கேனும் சொல்லப்பட்டனவா? யாராவது விவரித்தார்களா? பெண் குழந்தைகள், கை குழந்தைகள், வயது வந்த பெண்கள், நிறைமாத கர்ப்பிணிகள், கிழவிகள், கிழவர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு ஒற்றை மாட்டு வண்டி கூட இல்லாமல், அடுத்த வேளை உணவு கூட இல்லாமல், மாற்று உடை கூட இல்லாமல், கையில் ஒரு செப்பு காசு கூட இல்லாமல் மலையனூரான் சாம்பான் கண்மூடி கொண்டான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. திரைசீலைக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த போர் வீரன் குலுங்கி குலுங்கி அழுவதை செம்பியன்மாதேவி வியப்புடன் பார்த்தார். அவன் ஏன் அழுகிறான் என்று பார்க்கிறீர்களா? அவன் ரவிதாசனின் 3வது மகன் துர்கசரவணன். அப்போது அவனுக்கு 12 வயது. எதற்காக வீட்டை விட்டு போகின்றோம்? ஏன் இந்த வீட்டை விட்டு போகிறோம்? இது என் வீடு, இதை விட்டு போக மாட்டேன் என்று அவன் கூவி கையில் வாளெடுத்து கொண்டு 4 பக்கமும் சுழற்றி நிற்க அவனை கவன்கல்லால் அடித்தார்கள். எருமை மீது உட்கார வைத்து இருக்க கட்டினார்கள். எருமையின் வாளை பிடித்து சேற்றில் புரள விட்டார்கள். முகமெல்லாம் சேராக, தலையெல்லாம் சேராக அவனை அவிழ்த்து கொண்டு சமாதானப்படுத்தி கூட்டிக் கொண்டு போவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. நிறை கர்ப்பிணியான 3 பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு வண்டி கொடுக்கக்கூடாதா என்று என் தாய் கேட்டதற்கு என் தாயை பொதுமகள் என்று அழைத்தார்கள். பொதுமகளுக்கு வண்டி ஏற உரிமை இல்லை என்று சொன்னார்கள்.
காதுபட எங்கள் தாயை ஒருவன் பொதுமகள் என்று சொல்ல நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். எங்கள் தாய் கோபத்துடன் கத்த, இன்னும் ஒரு முறை பேசினால் உன் உடம்பில் ஒரு பொட்டு துணி இருக்காது என்று எச்சரித்தார்கள். பல ஆயிரக்கணக்கான சோழர் கூட்டம் நடுவே 117 பேர் கொண்ட எங்கள் குடும்பம். என்னால் மறக்க முடியவில்லை தாயே. இப்பேற்பட்ட கொடுமைக்கு நீங்கள் பழிவாங்குவீர்கள் என்று நினைத்தேன். உத்தம சோழரின் கணக்கை ராஜராஜரின் ஆட்கள் முடித்து விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். எல்லை தாண்டியதுமே ரவிதாசன் அவர்கள் எங்கள் எல்லோரையும் தழுவி, நான் ஏன் மௌனமாக இருந்தேன் என்றால், உயிர் வாழ்வதற்காக ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்றால் பழி தீர்ப்பதற்காக. நான் ஏன் பழி தீர்க்க வேண்டும் என்றால் அது என்னுடைய கடமை, செஞ்சோற்று கடன் என்று சொன்னான். உங்கள் கையால் காசு வாங்கி உணவு உண்டு கொழுத்த தேகம் எங்களுடையது. உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை தடுப்போம் என்று சத்தியம் செய்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நீங்கள் வருவீர்கள் என்று நினைத்தோம். நீங்களும் வரவில்லை, உங்கள் மகனும் வரவில்லை. சிறுபிள்ளையாக கண்டராதித்யனை அவர்கள் பக்கம் சேர்த்து கொண்டு விட்டார்கள். தலை நிறைய விபூதியையும் குடுமியையும் வைத்து இடுப்பிலே ஒற்றை ஆடை கட்டி சிவன் அருள் செல்வன் என்று வளர்த்து விட்டார்கள். வேறு எதுவும் அவனிடம் தலை தூக்காதவாறு பார்த்து கொண்டார்கள். அக்குளில் ஓலை சுவடிகளை இடுக்க கொடுத்து, இதுதான் உன் வாழ்க்கை என்று மாற்றிவிட்டார்கள். அவர்கள் மட்டும் உடைவாளையும் தேசத்தையும் இறுக பற்றி கொண்டு விட்டார்கள். தாயே, உங்களை நம்பிய இந்த குடும்பத்திற்கு நீங்கள் எப்பேற்பட்ட உதவிகள் செய்திருக்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் இப்பொழுது போட்ட சோறு கசந்தது தாயே. எங்களை ராஜராஜன் ஏமாற்றவில்லை. நாங்கள் எதிர்பார்த்தது போலவே பழி தீர்த்து கொண்டான். ஆனால் நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் தாயே. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நீங்கள் மௌனமாக இருந்து விட்டீர்கள். அவதிப்படட்டும் என்று எங்களை கைவிட்டு விட்டீர்கள் தாயே. ரவிதாசன் சேர அந்தணர் பரம்பரை. இந்த முன்குடும்பி சோழியர்கள் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டார்கள். இடது கையில் வேதமும் வலது கையில் வாளும் தரித்தவர்கள் நாங்கள். தர்பையும் புல் கையிலும் காலில் தோல் செருப்பும் அணிந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு வேதமும் தெரியும், சாஸ்திரமும் தெரியும், சண்டை பயிற்சியும் தெரியும். சண்டை பயிற்சி சரிவராது என்று தெரிந்து கொண்டு நாங்கள் எங்கள் யுத்த முறைகளை வேறு விதமாக மாற்றிக்கொண்டோம். அண்ணன் ரவிதாசன் காந்தலூர் சாலை போர்க்களத்தில் இறந்த பிறகு தம்பி பரமேஸ்வரன் குற்றுயிரும் குலையுயிருமாய் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்த பிறகு நான் தலைமை தாங்கினேன். இனி இவர்களோடு நேரடியாக போரிடுவதில் அர்த்தமில்லை என்று தெளிவாக புரிந்து கொண்டேன். என் யுத்தம் வேறாக மாறியது. அந்த யுத்தத்தில் பங்கு பெற உங்களையும் அழைத்து போவதற்கு வந்திருக்கிறேன் தாயே. மற்றவை இரவில் சொல்கிறேன். தற்போது உங்களை சுற்றி நடமாட்டங்கள் அதிகரித்து விட்டன. நான் எதற்கு இவ்வளவு நேரம் பேசுகிறேன் என்ற ஆட்கள் முன்னும் பின்னும் அலையத் தொடங்கிவிட்டார்கள். ஓய்வெடுத்து கொள்ளுங்கள், இரவு பேசுவோம். அவன் சற்றென்று எழுந்தான். ஜெய விஜய பவ என்று குரல் கொடுத்தான். 4 பேர் அங்கிருந்து நகர்ந்து வக்கரகாளி இருக்கும் மண்டபத்திற்கு போய் உட்கார்ந்து கொண்டார்கள். செம்பியன் மாதேவி மறுபடியும் தனித்து விடப்பட்டார். திரும்பவும் அவருக்கு தலை சுற்றியது. மலையனூரான் என்று அழைக்கப்படும் சாம்பானுக்கு 54 வயது இருக்கும். ஆனால் அவனுடைய உடம்பின் திடத்தை, கன்னத்தில் செழுமையை, கைகாலில் திண்மையை பார்க்கிறபோது வயது குறைவாகவே மதிப்பிடத் தோன்றும். பொய்யான சடமுடி
தரித்திருந்தபடியால் அவனுடைய வயது பற்றி யாராலும் எதுவும் சொல்ல முடியவில்லை. சாம்பானுக்கே அருகே 30 வயது மதிப்புத்தக்க இன்னொரு இளைஞன் இருந்தான். அவன் ரவிதாசனுடைய 3வது மகன். துர்க சரவணன் என்று அவனை துர்கா என்று எல்லோரும் அழைப்பார்கள். அவனுக்கும் கற்றையான சடமுடி இருந்தது. இடுப்பில் கோவணமும் முதுகில் கரடி தோளும் தரித்திருந்தான். மிக திடகாத்திரமாக இருந்தான். மற்ற எல்லோரையும் விட உயரமாக இருந்தான். வெகு வேகமாய் ஓடக்கூடியவன் என்று அவனுடைய தொடைகள் தெளிவாக்கின. துர்காவுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட அதே உயரத்தில், ஆனால் இன்னும் நல்ல நிறத்தில், பெரிய கண்களோடு சற்று புஷ்டியான உடம்பும் பீமசேனையன் போல இன்னொரு இளைஞன் இருந்தான். அவன் ரவிதாசன் தம்பியான பரமேஸ்வரனின் 4வது மகன். பெயர் காளிதாசன். 4வதாய் அமர்ந்திருந்தவனுக்கு 21 வயதுதான் இருக்கும். மெல்லிய உடம்பு, கூர்மையான பார்வை, கூர்மையான மூக்கு, மேல் தடு ஒரே கோடாக இருந்தது. கீழ்த்தடு கனிந்து இருந்தது. உடம்பில் பெண்மையின் சாயல் அதிகமாய் இருந்தது. நெஞ்சில் கைகளில் ரோமங்கள் அதிகமில்லாமல் உருவிவிட்டது போல் ஒரு வழவழப்பாக இருந்தது. அவன் பெயர் சாயா குமாரன். இவர்கள் எல்லோருமே வெறும் விபூதி மற்றும் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு நெற்றியில் 2 புருவங்களையும் இணைத்து அரக்கு நிற குங்குமத்தை தரித்திருந்தார்கள். அந்த குங்குமம் அவர்களுடைய முகத்தை கோரமாக காட்டியது. எல்லோரும் வெற்றிலை போடுகிற பழக்கம் உடையவர்களாய் இருந்தார்கள். வெற்றிலையோடு வேறு தழையும் மென்றார்கள். நல்ல கனமான பட்டுப்பாயை கோவணம் கட்டுகிற கயிற்றிலே சொருகி கொண்டிருந்தார்கள். பச்சை கொட்டை பாக்கை எடுத்து மிக சிறிய துணுக்குகளாக கொடுவாளால் வெட்டி அதை தண்ணீரில் நனைத்து தரையிலே போட்டு ஊற வைத்து சிறிது நேரம் பொறுத்து வாயில் அடக்கிக் கொண்டார்கள். வாயில் ஊறின உமிழ்நீரை உடனே எழுந்து போய் துப்பினார்கள். அது பதப்பட்டு வந்ததும் கருத்த பச்சையில் உள்ள வெற்றிலையை எடுத்து வேகமாக நடுநரம்பு கிழித்து சுருட்டி வாயில் போட்டு கொண்டார்கள். வெற்றிலை போடும் வரை எதுவும் பேசாமல் வெற்றிலை போடுவதில் மும்முரமாய் இருந்தார்கள். அரைத்து தின்ற வெற்றிலையையும் பாக்கையும் ஒரு பதத்திற்கு வந்த பிறகு முகம் மலர ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். மற்ற திக்குகளிலும் பார்வையை படரவிட்டார்கள். நல்ல உணவுக்கு பிறகு பாக்கும் வெற்றிலையும் பதமாக வாயில் ஊறி ஒரு சுகமான அனுபவத்தை கொடுத்தன. சிற்றப்பா, இதுதான் வக்கரகாளியா? ஆமாம். சோழர்களின் குலதெய்வமா? குலதெய்வங்களில் ஒன்று. சோழர்களின் குலதெய்வம் என்றால் அது தஞ்சையில் இருக்கிற நிசும்பசூதனி. மிக கோரமான உருவம். இந்த உருவம் அழகாக இருக்கிறதே சித்தப்பா. ஆமாம், கடவுளை கட்டிலங்கண்ணியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட எவனோ ஒரு சிற்பி இப்படி செதுக்கியிருக்கிறான். கைகளிலும் ஆயுதங்களும் தான் கடவுள் என்று பறைசாற்றுகின்றன. மற்றபடி ஒரு மத்தியம வயது பெண்ணின் அடையாளம்தான் இது. ஒருவேளை இது காலம் சொல்ல முடியாத கோயிலாகவும் இருக்கலாம். எவ்வளோ பெரிய மண்டபங்கள்! திரை சீலையை அழகாக கட்டிக்கொண்டு உள்ளே படுக்கை விரித்து படுத்து கொண்டார். குளிரோ வெப்பமோ எதுவும் செய்யாது. மகாராணி செம்பியன் மாதேவி வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்கின்றார் என்று நினைக்கின்றேன். காளிதாசன் கொஞ்சம் கோபம் கலந்த குரலில் கூறினான். இல்லை, அவருடைய வாழ்க்கை முடியப் போகிறது. அவருக்கு உடல் நலம் முற்றிலும் குறைந்து விட்டது. மனதில் வெறும் ஆத்திரம் மட்டுமே இருக்கிறது.
அவர் புத்தியும் தடுமாற ஆரம்பித்துவிட்டது. அதிகம் தனக்குள் பேசுகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர் நாடியை பிடித்து பார்க்கும்போது, கண்ணிமையை பார்க்கும்போது, விழிகளில் அசைவை பார்க்கும்போது அப்படிதான் தோன்றியது. அதிகம் தனக்குள் பேசுகிறவர்களின் விழிகள் நிலைத்து நிற்காது. பித்த நாடி தூக்கலாகவே இருக்கும். எவர்க்கெல்லாம் நிதானம் தவறுகிறதோ அவருக்கெல்லாம் பித்தம் தலைக்கு ஏறிவிடும். சிற்றப்பா, இந்த கோயிலுக்கு நிறைய நிபந்தங்கள் விட்டிருக்கிறார்கள் போல் இருக்கிறதே. மலர் மாலையை பாருங்கள், எவ்வளவு அடர்த்தியாக கட்டியிருக்கிறார்கள். கீழெல்லாம் தானியங்கள் வேறு இறைந்து இருக்கின்றன. தானியத்தால் அபிஷேகம் செய்கிறார்கள் போல் இருக்கிறது. இல்லை, காளிக்கு முன் தானியங்கள் கொண்டு வந்து படியளந்து கொடுத்துவிட்டு போயிருப்பார்கள். யார்? வேளாளர்கள், நேர்ந்து கொண்டவர்கள் அப்படி செய்வது வழக்கம். அதாவது அரசரை தவிர மக்களும் காளியை போஷிக்கின்றார்களா? வெகு நிச்சயமாய். அரசன் கட்டிடம் கட்டி தருவான், வேலையாட்களை நியமிப்பான். அந்த வேலையாட்கள் கிராமங்களிலிருந்து தானியங்களை, பொற்காசுகளை வசூல் செய்து கொள்வார்கள். அப்படியானால் இது செழிப்பான கோயிலா சிற்றப்பா? துர்கா அருகே நெருங்கி கொண்டு கேட்டான். மிக நிச்சயமாய் செழிப்பான கோயில்தான். நாமும் ஏன் இப்படி சிலைகளை வைத்து பூஜை செய்யக்கூடாது? சாயா வியப்போடு கேட்ட மலையனூரான் எனப்படும் சாம்பான் வாய்விட்டு சிரித்தான். உங்களில் யாரேனும் இந்த கேள்வியை கேட்க மாட்டீர்களா என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் சாயா. நீ கேட்டுவிட்டார். சாயா, நாம் அந்தணர்கள். நமக்கு உருவ வழிபாடு முக்கியமில்லை. ஆகம விதிகளை கடைப்பிடிக்கிறவர்கள் வேதமறியா அந்தணர்கள். நாம் வேதம் தெரிந்தவர்கள். வேதத்திலும் மிக முக்கியமாக இருக்கின்ற அதர்வண வேதத்தை மிக தெளிவாக கற்றவர்கள். அதன் மூலம் நாம் சூட்சமத்தில் இருக்கின்ற சக்திகளை தொடர்பு கொண்டு அந்த சக்திகளின் மூலம் இறைவனை அடைய முயற்சிக்கின்றவர்கள். இப்படி கல்லை வழிபட வேண்டிய அவசியம் நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது யார் கல்லை வழிபடுகிறார்கள்? எவருக்கு வைராகியம் இல்லையோ, எவருக்கு புத்தி கூர்மை இல்லையோ, எவரால் வேதபாராயணம் செய்ய முடியவில்லையோ, எவரால் மந்திர ஜபத்தை கை கொள்ள முடியவில்லையோ, எவரால் குறுக்கு நிமிர்த்தி மணிக்கணக்கில் உட்கார்ந்து தன்னுள் தன்னை பார்க்க முடியவில்லையோ, அவர்கள் பக்தி என்கிற பெயரில் வெறும் விக்கிரக வழிபாடும் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேக ஆராதனைகளையும் செய்கிறார்கள். அப்போதும் மனம் அலைப்பாயும். அபிஷேகம் செய்வதால் மனம் குவிந்து விடாது. மந்திர ஜபம் மட்டுமே இறைவனிடம் சேர்க்கும். அந்த மந்திர ஜபம் சூக்ஷ்ம சக்திகளை நமக்கு அருகே கொண்டு வந்து கொடுக்கும். அந்த சக்திகள் நமக்கு இறைவனிடம் போவது எப்படி இறைவனிடம் போவது எப்படி என்பதை தெளிவாக்கிவிடும். சிற்றப்பா, இதுதான் நம் பரம்பரை வழக்கமா? ஆமாம், இப்படிப்பட்ட நல்ல வழக்கம் இருந்தும் நாம் தோற்று போயிருக்கின்றோமே. ஏன் சிற்றப்பா? துர்கா கவலையோடு கேட்டான். சாம்பான் முகம் திருப்பிக் கொண்டான். வெகு தூரம் பார்த்தான். சிறிது நேரம் அவன் பேசவே இல்லை. அவன் பார்வை தொலை தூரத்திலேயே நிலைத்திருந்தது. 29ஆம் அத்தியாயம் முடிவற்றது.